ஹலோ அண்ட் ஹை மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா VMware Workstation Proங்கிற சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி கிராக் போடுறது எப்படி, அப்புறம் அதே மாதிரி வேண்டாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது முழுசாக பார்த்தலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Ctrl+H crackskull.ur அந்த .comல இருக்குது. அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் VMware இருக்கா இன்ஸ்டாலர்னு ஃபஸ்ட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்கும், டவுன்லோட் பண்ணால் கேட்கும். 605 MB வரும். டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். ஏற்கனவே என்ட்ருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த கீ மேக்கர்லாம் வேணும் இதில் போனீங்கன்னா வைங்களேன், இந்த லிங்க் வந்து ஷேர் ஆக மாட்டேங்குது எனக்கு. இங்கே டைமிங் வெயிட் பண்ணுங்கள். 2:1 காமிக்குது, ரைட்டு. ஸ்கிப் ஆட் பண்ணால் இது ஏதோ லிங்க்கு போகுது ப்ரோ, டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ கடுப்பு கலப்புது. ஸோ அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன், டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும். 605 MB இருக்குது. Alright. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதனால் சேஞ்சுன்னு உங்களுக்கு கேட்குது. இன்ஸ்டால் பண்ணால் டேரெக்டாக நெக்ஸ்ட் தான் வரும், பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்குள்ளே மல்டிபிள் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த க்ளவுடு படிக்கிறவங்க, இந்த டெவலப்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் ஆகும். நாம் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். என்னென்ன ஓஎஸ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி இந்த லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபினிஷுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், தேவைப்படாது, நம்ம கொடுத்துடலாம். உள்ளே போனீங்கன்னா நான் ஆக்சுவலாக கீ போட்டு வச்சிட்டேன். மை கேட். லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் இல்லை ப்ரோ, ஹெல்ப் பண்ண என்டர்ல கேஸுக்கு. ஓகே, ரைட்டு. உங்களுக்கு இது ஸ்டார்டிங்கே கேட்கும். ஃபஸ்ட்டு இந்த கீ எப்படி உங்களுக்கு தர சொல்லுவேன். ஓகே, இங்கே போனால் இந்த சாஃப்ட்வேர் இருக்கும், இந்த கீஜன் சாஃப்ட்வேர் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா இந்த மியூசிக் ஒன்று கடுப்பு கிளப்புது. ஓகே, உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் போனீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ காமிக்குதா ஹைப்பர்வைசர். ஒர்க் ஸ்டேஷன் எங்கே? ஓகே, இங்கே இருக்குது ஒர்க் ஸ்டேஷன் 16 ஜென்ரேட்டர். கால் பண்ணிக்கோங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கேட்கும். உள்ள கடையில் கேட்காம விட்டுருச்சு. நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகே கொடுத்தா அக்செப்ட் ஆகிக்கும், அவ்வளோதான். ஓகே, இனி இது நமக்கு தேவைப்படாது, வேண்டாம் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா
ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் போனீங்கன்னா விஎம் ஓகே கிளிக் பண்ண அன்இன்ஸ்டாலே காமிக்கல. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் காமிக்கும், இதில் காமிக்கல. இந்த நான் வீடியோ போட்டதுக்கு முதல் காரணம் இதுதான். மண்டே பிச்சுக்கிட்டு அப்புறம் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சு இங்கே மாடிஃபை போனால் இதுக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்பான், அன்இன்ஸ்டால் கொடுத்துருப்பான். ரிமூவ் எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ரிமூவ் ஓகே. ரெண்டுமே லேட் ஆகுது. ஓகே, மோஸ்ட்லி முடிஞ்சது. ஓகே, ஃபினிஷ். ஓகே மக்களே, தேங்க்யூ.